அன்பிற்கினிய ரிஷபம் ராசிக்காரர்களே, உங்களுக்கான புரட்டாசி மாத ராசி பலன். உழைப்பின் சிகரம், உழைப்பாளி என்று சொல்லக்கூடிய உங்களுக்கு சற்று இந்த மாதம் சோதனை தரக்கூடிய மாதமாக அமைகிறது. காலத்தின் கோலத்தால், காலத்தின் கட்டாயத்தால், பூமி சுழலும் வேகத்தால் தாங்கள் ஈடு கொடுத்து செல்லக்கூடிய உங்களுக்கு கூட்டாளியிடம் சற்று எச்சரிக்கை இருக்க வேண்டிய நேரமாக அமைகிறது. அதே நேரம் கணவன் மனைவியிடையே தேவையில்லா மன வருத்தங்கள், தேவையில்லா பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய மாதமாகவும் இந்த மாதம் அமைகிறது. உங்களுடைய களத்திரத்திற்கும் உங்களுக்கும் மூட்டு வலி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. மூட்டு வலி பிரச்சனைகள் தேவையில்லா தொல்லைகளை கொடுக்கும். சிலருக்கு பெருந்தொடையில் சில வலி வேதனைகளை கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. சிலருக்கு அலர்ஜி போல் பல தொல்லைகள் தரக்கூடிய மாதமாக அமைகிறது. மாமன் மைத்துனர் வகையில் இருந்து வந்த சலசலப்புகள் ஒரு நல்ல முடிவுக்கு வரும். உங்களுடைய தேவைக்கு ஏற்றாற்போல் பண உதவிகள் கிடைக்கும். வாங்கிய கடனை விரைவில் கட்டுவதற்கு ஒரு நல்ல வாய்ப்புகள் இந்த மாதம் தருகிறது. 4ஆம் இடத்தின் அதிபதி சுகாதிபதி உங்களுக்கு 5ஆம் இடம் பூர்வ புண்ணியஸ்தானத்தில் அமர்கின்ற காரணத்தினால் பூர்வ புண்ணியத்தில் சிறு சிறு மாற்றங்கள் ஏற்படலாம். தங்களுக்கு ஒரு தைரியம் கிடைக்கும். குலதெய்வத்தின் அனுக்கிரகத்தால் நீங்கள் நன்மை அடைவீர்கள். படிக்கின்ற மாணவ கண்மணிகள் படிப்பில் சற்று கூடுதல் கவனம் செலுத்த வேண்டிய நேரம் இது. படிப்பு சில நேரங்கள் தடைபெறக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. சில நேரம் இந்த பள்ளிக்கூடம் பிடிக்கவில்லை, நான் வேறு பள்ளிக்கு செல்கிறேன், வேறு காலேஜுக்கு செய்கிறேன், டிசியை வாங்குங்கள் என்று சொல்லக்கூடிய காலமாக இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு அமைகிறது. தொலைதூரம் சென்றவர்களால் சில நல்ல தகவல்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. கூடுமானவரை தங்களுக்கு கணுக்காலிலோ அல்லது முழங்காலிலோ முட்டிக்காலிலோ பெருந்தொடையிலோ சின்ன சின்ன உபாதைகள் தந்து கொண்டிருந்தாலும் விரைவில் நலம் கிடைக்கும். தாயாரின் சப்போர்ட்டு கண்டிப்பாக கிடைக்கும். தகப்பொழி சொந்தங்களால் சில நன்மைகள் ஏற்படக்கூடிய மாதமாக அமைகிறது. பல சோதனைகளை கடந்து வெற்றி நடை போடக்கூடிய மாதம் இந்த மாதம் உங்களுக்கு அமைகிறது. தாங்கள் கூடுமானவரை தங்கள் வீடு அருகில் உள்ள பெருமாள் கோயிலுக்கு சென்று வாருங்கள்.